வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏன் ஆடு மாரி போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? ஏன்னா ஆடு ஒரு ஆட ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே போய்க்கிட்டு இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ஆடும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போணும் அப்படின்னு சொல்லி போய்க்கிட்டே இருக்கும் இல்லையா? கண்ணு மூடி தெரியாம ஆடு மாரி ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு டர்க்கில நடந்த இன்சிடென்ட். 2005ல டர்க்கில இருந்து ஒரு கிளிஃப்ங்க. அந்த கிளிஃப்ல என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆடு டபால்னு குதிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1500 ஆடு வரிசைகளா அப்படியே போயிட்டு டப 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 டப்புன்னு ஒண்ணொன்னா குதிச்சிருச்சு. அதுல 450 ஆடுமே இறந்துருச்சு. ஏன்னா, அது குதிச்ச கிளிஃப் ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால. ஆனா, அதுக்கப்புறமா குதிச்ச எல்லா ஆடுமே சர்வை ஆயிருச்சு. ஏன்னா, அந்த 450 செம்மறி ஆடும் குதிச்சதுனால, ஃபர் நெறைய இருந்ததுனால, அது ஒரு பெட் மாரி ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறமா குதிச்ச எல்லா ஆடும் சர்வை ஆயிருச்சு. ஆனா, அந்த ஆடுகள் எல்லாமே இந்த 1500 ஆடுமே கிளிஃப்லேருந்து குதிச்சதுக்கு அப்புறம் தான் முடிஞ்சது. அதுக்கு சென்ஸே ஆகல. அங்கருந்து குதிச்சா உயிர் போயிரும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இன்சிடென்ட் அங்க இருந்த எல்லாரையுமே பெருசா ஷாக் ஆக்கிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். லேசா நம்மளுடைய தலையில இடிச்சாலே நமக்கு பயங்கரமா தலைவலிக்கும். தலை சுத்தும். ஆனா மரங்கொத்தி ஒரு நாளைக்கு 12,000 டைமுக்கு மேல மரத்த கொத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்படி கொத்துற இந்த ஃபோர்ஸ்ல அதோடைய மூளை குலுங்கணும், தலை வலிக்கணும். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஏன்? அது என்ன பண்ணுது? ஆக்சுவலா மரங்கொத்திக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணும்னா, அதோடைய நாக்கு ரொம்ப நீளமா இருக்கும். அதனால அந்த நாக்க வச்சுட்டு உள் வழியா மடக்கி பிரெயின் டோட்டலா அது கவர் பண்ணிடும். ஏன்னா, இது அடிக்கிற வேகத்துல அந்த வைப்ரேஷன் அந்த பிரெயினுக்கு போக்கூடாது அப்படின்றதுனால, ஃபுல்லா அது கவர் பண்ணி வச்சுரும். இதனாலேயே அந்த மரங்கொத்திக்கு எந்த ஒரு அதிர்வும் ஏற்படாது. இதோடைய பிரெயினும் ரொம்ப சேஃபா இருக்கும். பிரெயின்ல இருந்து போகக்கூடிய அந்த சிக்னல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கண்ணு, இல்ல அந்த செயல்பாடு எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கிறதுக்கு காரணமே மரங்கொத்தியுடைய நாக்கு தான். டைம் பார்க்கும்போது 10 AM இது காலையில 10 மணி. நைட்டுனா 10 PM அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரவு. சரி, எதனால இந்த AM, PM அப்படின்னு சொல்றாங்க? இந்த AM, PMக்கு என்னதான் மீனிங்? ஆன்டி மெரிடியம், போஸ்ட் மெரிடியம் அப்படின்றதான் இந்த AM, PMக்கான மீனிங். ஆன்டி மெரிடியம், ஆன்டேனா முன் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெரிடியம்னா நண்பகல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நண்பகல் முன், முன் நண்பகல் இப்படி எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். அப்படின்னா நண்பகலான 12 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான் நம்ம AMன்னு சொல்றோம். போஸ்ட் மெரிடியம் அப்படின்றது அதேதான். போஸ்ட் அப்படின்னா பிறகு இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நண்பகலுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த டைம தான் பிஎம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாவே இல்ல நம்மளுடைய கிளாக்ல ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னா, இதோடைய அப்ரிவேஷனா ஃபுல்லா போட முடியாது. ஸோ 2 லெட்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால தான் கிளாக் எல்லாத்துலயுமே அது அனலாக்ல இருந்து டிஜிட்டலா மாறும்போது ஏஎம், பிஎம் அப்படின்னு ரொம்ப யூசுவலாவே மென்ஷன் பண்ணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்தாங்க. ஏன்னா, அப்போ அந்த டைம்ல நெறைய பேரு ஒரு ரூம்லயே உட்கார்ந்து வொர்க் பண்ற மாதிரியான காலகட்டமாச்சு. அதனால அவங்களுக்கு இரவு எது, பகல் எது அப்படின்னு தெரியாததுனால, ஏஎம், பிஎம் குறிப்பா சோல்ஜர்ஸ் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது, அவங்களுக்குமே எது இரவு, எது பகல் அப்படின்னு தெரியாமயே இருக்கும். அதுக்காக தான் ஏஎம், பிஎம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இத நம்ம வெளிச்சத்த பார்க்கலனாலும், இல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஏஎம், பிஎம் வச்சு ரொம்ப ஈஸியாவே கணிச்சிட முடியும். உப்புக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா? கடையில வாங்கும்போது இந்த பாக்கெட்லலாம் உப்போடைய எக்ஸ்பைரி டேட்ட போட்டிருப்பாங்க. என்னதான் நடக்குது இந்த உப்புல? ஏன்னா காலங்காலமா இந்த உப்பு நம்முடைய பூமியில தான் இருக்கு. கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடியது உப்பு. அப்படி இருக்கும்போது பாக்கெட் பண்ணா ஏன் அது எக்ஸ்பைரி டேட் கொண்டு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது? அப்படின்னா, இந்த உப்புன்றது கடல்ல இருக்கும்போது நெறைய வைரஸ், பாக்டீரியாஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அந்த டைம்ல இந்த உப்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே அழிக்க தான் ட்ரை பண்ணும். அப்படி அழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுலயும் எப்ப இது சுத்திகரிக்கப்படுதோ, அப்போ அயோடின் அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவாங்க. அதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சால்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? நைஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அதுலலாம் கண்டிப்பா இந்த அயோடின் ரொம்ப அதிகமாவே ஆட் பண்ணுவாங்க. அந்த அயோடின் என்ன பண்ணும்னா, காத்துல ரொம்ப ஈஸியாவே கலந்துருமாம். அதனால அந்த அயோடின் கலந்துருச்சுன்னா, உப்பு வெறும் உப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு சத்துமே இருக்காது. அதனால உப்ப சத்தா மாத்தக்கூடிய அயோடினே கரைஞ்சிருச்சுன்னா, அது வெறும் தூள் தானே! அதனால தான் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் குடுத்துருக்காங்க. உப்புக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அந்த அயோடினுக்கு இருக்கு. ஈவன் நெறைய உப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா அத வச்ச இடத்துலயே கரைஞ்சு தண்ணியா ஊத்தும். அதுக்கு காரணமும் அயோடின் அப்படியே எவாப்பரேட் ஆகுறதான்னு சொல்றாங்க. விண்வெளியில உங்களால அழுகவே முடியாது. ரொம்ப தனிமையா இருக்கும்போது கத்தி அழுகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதுல ஒரு கொடுமைய பாருங்க. அங்க இருக்கும்போது அழுகவே முடியாதுன்றது தான் பிரச்சனை. ஏன்னா, அழுதா உங்களுடைய தண்ணி அப்படியே கண்ல இருந்து வடிஞ்செல்லாம் கொட்டாது. தண்ணி வரும்போது அப்படியே அது மேல ஃப்ளோட் ஆயி போயிடும். அண்ட் நம்ம கத்தி அழுகணும்னு நெனச்சு கத்தி அழுதாலும், அது ஒரு பயலுக்கும் கேட்காது. ஏன்னா, அங்க டிராவல் பண்றதுக்கு காத்தே கிடையாது. சவுண்ட் எங்கருந்து போய் டிராவல் பண்ணும்?
நம்மளே அந்த இடத்துல தானே பறந்துட்டு இருப்போம். ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் மேல இருந்து நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட, மோஸ்ட்டா எல்லாரும் ஆக்ஷன்ஸ்ல தான் பண்ணிப்பாங்க. அவங்க ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கும்போது மட்டும் தான் வாய்ஸ் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா, அங்க தான் கிராவிட்டி இருக்கும். அங்க தான் உங்களுக்கு ஆக்ஸிஜன் இருக்கும். முதல்ல காத்தே அங்க தான் இருக்கும். அதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியா பேசிக்க முடியுது. வெளிய வந்தாங்கன்னா எல்லாத்தையுமே ஆக்ஷன்ஸ்ல தான் சொல்லுவாங்க. 2 ஆஸ்ட்ரோநாட்ஸ் வெளிய வராங்க அப்டின்னா, அவங்களுக்குன்னு தனியா அவங்களுடைய சூட்ஸ் மட்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியும், இல்லன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்போட கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். அதுக்கான மைக் இருக்கும். அதன் மூலியமா தான் அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். புதுசு புதுசா ஒவ்வொரு மிஷின் கண்டுபிடிக்கும்போது, ஜப்பான்ல இன்னொரு புது மிஷின கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கே தெரியும் இல்லையா? துணியெல்லாம் அழுக்காகுது. அந்த துணிய துவைக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு வாஷிங் மிஷின். அதே நம்ம பாத்திரம்லாம் ரொம்ப அழுக்காகுது. அத நம்மளால கழுவிக்கிட்டே இருக்க முடியல அப்டின்னா, அதுக்கு டிஷ் வாஷர் அப்படின்னு எதெல்லாம் நம்மளால முடியலையோ, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு மிஷின கண்டுபிடிச்சாங்க இல்லையா? இப்ப ஜப்பான் நம்மள குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு மிஷின கண்டுபிடிச்சிருக்காங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள ஈஸியா குளிப்பாட்டுற மாதிரி ஹியூமன் வாஷிங் மிஷின கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹியூமன் வாஷிங் மிஷின்ல ஏறி அப்படியே படுத்துக்கிட்டா மட்டும் போதும். சரன்னு உங்கள குளிக்க வச்சுரும். அதுக்கு நீங்க ஃப்ளாட்டா படுக்கணும்னு அவசியம் இல்ல. தண்ணிலாம் மூக்குள்ள ஏறிரும்ல. ஒரு 90 டிகிரில அழகா அப்படி கிராஸா நீங்க படுத்துக்கிட்டு, ரொம்ப ஜாலியா அத நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே 90 டிகிரில உட்காருவீங்க. அப்படியே அது ஸ்லாண்ட் ஆயி, உங்கள அழகா குளிக்க வச்சு, மறுபடியும் உங்கள 90 டிகிரிலயே இறக்கி விட்டுரும். சூப்பரா இருக்குல்ல? இந்த மிஷின் ஒரு நாள் நடத்தைக்கு வந்துச்சுன்னா, நெறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.